ஹாய் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். பாட்டு வீடியோ பார்க்கலாமா? மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். இப்பயும் போல் காலையிலேயே வேலையை பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க. தென் அதுக்கப்புறம் பூசை போடுறதுக்கு எல்லாமே செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேலையே பொங்கல் செஞ்சுட்டு தென் பூசை போடுறதுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு எங்கள் மாமிக்கு போய் அளவு போட்டு வந்த பிறகு தான் நாங்கள் ஆடை நிற்க வச்சு அங்காளம்மனுக்கு படையல் போடுவாங்க. ஆனால் நான் பொங்கல் செய்கிறேன்ற பேரில் கண்ணில் தாறுமாறாக தண்ணி தாங்க வர ஆரம்பிச்சுது. நான் அழுவுறதை பார்த்து எங்கள் ஆயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தென் எல்லாருமே மேக்கப் பண்ணுற வேலை ஆரம்பிச்சிட்டோம். நானும் குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். மார்னிங் மொட்டை போட்டு குளிக்க போனவங்க எல்லாமே குளிச்சுட்டும் வந்துட்டாங்க. தென் எல்லாருமே இப்போ கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலையே போக போகிறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு மட்டும் வளையல் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வளையல் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் என் பொண்ணு அஸ்விக்கு போட்ட நேரம் அவளுக்கும் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை வலிச்சிட்டா. ஏன்பா இதுக்கு போய் கோபப்படுற? நீ வேணா கோபப்படு. நீ வேணா கோபப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடா. வந்து வாடா. ஏ போட்டு சமத்தா. எல்லாருமே ரெடி ஆகிட்டு கோவிலாண்டியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவங்களுக்கும் அழகு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. ஏன்னா மார்னிங்லேருந்து யாருமே இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ எல்லாம் முடிச்சிட்டா பாரு தான் நாங்கள் சாப்பிடவே போகிறோம். ஸோ இவங்களுக்கு எப்படி பண்ணியிருக்காங்களோ அதேமாரி தான் எங்கள் மாமிக்கும் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் வேஷமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. அங்காளம்மன் வேஷம் பண்ணுவாங்க, உருவத்தில் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் மாமிக்கு சந்தன குங்கும மஞ்சள் மட்டும் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. இனி வர வீடியோஸ் எல்லாமே ஒரிஜினல் ஆடியோவில் கேட்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாம்பை உடுக்க நீங்களும் கேளுங்க. ஓவரால் எல்லாமே முடிச்சுட்டு நாங்களே இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா?
ஓகேன்ட்டு எல்லாருமே கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா மார்னிங்லேருந்து யாருமே சாப்பிடாதனால ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. எங்களுக்கே இப்படி இருக்கே அப்போது சாமி அண்ணன் எங்கள் மாமிக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். மெயின் பிக்சரே இப்போ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் சமைச்ச பொங்கல் அதுக்கப்புறம் பூசைக்கு தேவையான எல்லாமே வச்சு படைக்கணும். அங்கே இருக்கிற ஆடு கொண்டு வந்து நிற்க வச்சு படையல் போட்டு உத்தரவு கேட்பாங்க. ஏன்னா இந்தமாரியே நம்மளுடைய குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியது காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த அம்மனுக்கு கண்ணெல்லாம் அந்த ஆடு மேலே, ஆனால் எங்களுக்கு கண்ணெல்லாம் அந்த படையல் மேலே தான். சாமி கும்பிட்டதுமே எல்லாருமே ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா நான்லாம் ரொம்ப பசி எடுத்துச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னதான் பசியில் எல்லாருமே இருந்தாலும் ஆனால் ஃபஸ்ட்டு கை எங்கள் மாமிக்கு தான். அப்புறம் தான் எல்லாருக்குமே. காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இந்தமாரி ஒரு படையல் பார்த்தா யாருக்கு தாங்க பசி எடுக்காமல் இருக்கும். ஆனால் ஆர்வமாக ஃபஸ்ட்டில் வாங்க போனேன். எனக்கு லாஸ்ட்டாக தாங்க கொடுத்தாங்களே. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். உங்களுக்கு பதில் நாடுற வீடியோ நாடுறா கட்டாக்கா நீ வாங்கினதை எடுக்க முடியும். அவ்வளோ பேர் தட்டு வறுத்துக்கிட்டு வரானுங்களே. மாட்டீங்க நீ ரொம்ப நேரமா நிக்கிற. ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் ஆகுது. அங்க கையை மட்டும் தான் நீட்டு இருக்காங்க. வெற்றிகரமா வாங்கியாச்சு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஆனால் எப்படியோ அச்சு புச்சுன்னு எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என் பையன் கேட்டான் பாருங்கள் ஒரு கேள்வி. ஆடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட என்ன பதில் சொல்லுவேன். நீ எப்படியும் அவனும் கொஞ்ச நேரத்தில் மறக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாருமே ப்ளே பண்ணிவிட்டு மறுபடியும் லஞ்சுக்கு எல்லாருமே குக் பண்ண ஆரம்பித்தாங்க. நானும் அதுக்குள்ளே போயிட்டு என்னுடைய ரெசிபியும் கழிச்சிட்டு வந்துட்டேன். மார்னிங் குக்கிங் ஃபுல்லாகவே லேடிஸ் தான். ஆனால் இந்த வாட்டி லஞ்சுக்கு வந்து எங்கள் மாமா தான் சமைக்க போகிறாரு. அவர் தான் மெயின் செஃப்பே. கறியே இந்த அலசுறாரு பார்த்தீங்களா, இவர் தான் எங்கள் மாமா. இவர் குக் பண்ண தென் அவங்க சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதாவது என் மம்மியும் வந்து என் சித்தியும். ஆரம்பிக்கலாமா? நீ கறி பெரிய கரண்டி எடுத்துக்கோ. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிறோம். அப்போ நிற்கிறது இல்லை பாதி தண்ணி வைக்கிறீங்களா? ஆமாம், பாதி போடுவோம். இப்போ நாங்களாம் மாஸ்டர், இப்போ நாங்களாம் வீடியோ எடுக்கணும் ஃபுல்லா. அழகா தெரியுங்க நாமெல்லாம். ஏண்டா செஃப் சொல்லும் போது கரெக்டாக கேட்டுக்கோங்க. என்னவா அப்படியே கும்பிடுனாக்கா உள்ள இதுவாக இது. ஆமாம், தண்ணி ஊற்றிட்டு தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு பிரியாணி குக்கிங்கை வச்சு நான் 10 எபிசோட பரபரப்பாக்கி காட்டுறேன் பாரு. மஞ்சள் கம்மியா போட்டு அம்மா தான். A few moments later.
என்னடா இப்படியே சமைச்சு சாப்பிட்றாங்களே, எப்போ கோயிலுக்கு போவாங்களேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் குழந்தைங்களாம் வச்சுருக்கோம். ஸோ லேட்டாக தான் ஆகும். ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஆல்ரெடி ஆளே போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதனால தான் எல்லாருமே சாப்பிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே தான் நாங்கள் சாமி பார்க்கவே கிளம்புனோம். நான் போன வாட்டி வரும்போதும் நாங்கள் அதே மாதிரி தான் சாமி பார்க்க கிளம்புனோம். 6 மணிக்கு மேலே தான் போகணுமே. சரி ஓகே, செஃப்பும் எப்படியோ பிரியாணியை செஞ்சு முடிச்சுட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களும் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகேன்ட்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு பந்திலே உட்காந்து எல்லாம் ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். தென் ஓவரால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் அம்மா கொஞ்ச நேரத்தில் செஃப்பு மாரி ஆயிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டு நாங்கள் கரெக்டாக சாமி பார்க்க போன டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 போல் தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு நாங்களும் எப்படியோ கொஞ்சம் அந்த அம்மன் புண்ணியத்தில் நாங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டு எல்லோரும் வந்துட்டோம். தென் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்களும் அன்றைக்கி நைட்டே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, இதேமாரி நெக்ஸ்ட்டு vlog வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.